ஏமனில் கேரள செவிலியர் நிமிஷாவின் மரண தண்டனையோட தேதியை அறிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்கு. ஏமன் நாட்டுல பாத்தீங்கன்னா கொலை வழக்கில் சிக்கிய கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு வரும் 16ஆம் தேதி மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என அறிவிச்சிருக்காங்க. அவரது குடும்ப தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவரது தாயார் சார்பாக வலகை கையாளும் அதிகாரம் கொண்டவருமான சாமுவேல் ஜெரோம் நிமிஷா பிரியாவை காப்பாற்ற இன்னமும் வழி இருக்கிறது எனவும் கூறியிருக்காங்க. நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை தேதி அறிவிப்பு தொடர்பாக ஏமன் நாட்டில் கடந்த 2017ஆம் ஆண்டு நடந்த ஒரு கொலை தொடர்பான வழக்கில் கேரளாவை சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் தற்போது ஏமன் தலைநகர் சீனாவில் உள்ள மத்திய சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்காங்க. நிமிஷா பிரியாவை மீட்பதற்கு சேவ் நிமிஷா பிரியா இன்டர்நேஷனல் ஆக்ஷன் கவுன்சில் என்ற குழுவும் நிமிஷாவின் தாயார் பிரேமகுமாரியின் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வந்திருக்காங்க. பிரேமகுமாரி இதற்காக இந்திய அரசிடம் சிறப்பு அனுமதி பெற்று கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஏமன் சென்றிருக்காங்க. ஏமன் நாட்டுல ஷரியத் சட்டம் நடைமுறையில் இருப்பதால் கொலை செய்யப்பட்டவரின் குடும்பத்தினருக்கு பிளட் மணி எனும் இழப்பீடு தொகையை கொடுத்து மன்னிப்பு பெறுவதன் மூலம் மட்டுமே நிமிஷாவை மரண தண்டனையில் இருந்து காப்பாற்ற முடியும் என கூறியிருக்காங்க. அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வந்த நிலையில நிமிஷாவின் மரண தண்டனையை நிறைவேற்ற ஏமன் நாட்டு அதிபர் மெஹ்தி அல் மசாத் ஜனவரியில் ஒப்புதல் அளித்தது. நிமிஷா பிரியாவை மீட்பதற்கு பல்வேறு முயற்சிகளை அவரது குடும்பத்தினரும் எடுத்து வரும் நிலையில அவரது மரண தண்டனை ஜூலை 16ஆம் தேதி நிறைவேற்றப்படுவதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் மனித உரிமை ஆர்வலரும் நிமிஷா பிரியாவின் தாயார் சார்பாக வழக்கை கையாளும் அதிகாரம் கொண்டவருமான சாமுவேல் ஜெரோம் தெரிவிச்சிருக்காரு. மத்திய சிறையின் தலைவர் தொடர்பு கொண்டு மரண தண்டனை தேதி முடிவு செய்யப்பட்டது குறித்து தனக்கு தெரிவித்ததாக ஜெரோம் கூறியிருக்காரு. அது குறித்து பேசிய அவர், நேற்று சிறை தலைவரிடம் இருந்து எனக்கு அழைப்பு வந்தது. நிமிஷாவின் மரண தண்டனை ஜூலை 17ஆம் தேதி என்று நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். இது குறித்து சவுதியில் உள்ள இந்திய தூதரகத்திற்கும் தெரிவித்துள்ளோம். அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் சனாவில் உள்ள இந்திய அதிகாரிகள் நேரடியாக சென்று மரண தண்டனை ஆவணத்தை பார்த்து உறுதி செய்துள்ளனர் என்றும் தெரிவிச்சிருக்காங்க. அதோடு நான் ஏமனுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அங்கு சென்ற பிறகு என்ன வாய்ப்புகள் நம் முன் இருக்கின்றன என்பதை பார்த்துள்ளேன். இன்னமும் இதில் இந்திய அரசு தலையிட முடியும் என்றும் சாமுவேல் ஜெரோம் தெரிவிச்சிருக்காரு. கடந்த பல ஆண்டுகளாக உள்நாட்டு போரில் சிக்கியுள்ள ஏமனில் கேரள செவிலியரின் நிமிஷா பிரியா ஹீதி பிரிவின் கட்டுப்பாட்டில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவர்களுடன் இந்திய தூதரக உறவு இல்லை என்பதால் நிமிஷா பிரியா விவகாரத்தை சவுதியில் உள்ள இந்திய தூதரகமே கவனிக்கிறது. நிமிஷா பிரியாவை காப்பாற்ற இருக்கும் வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, நிமிஷா பிரியா வழக்கை ஊடக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த தமிழ்நாட்டை சேர்ந்த சாமுவேல் ஜெரோம் நிமிஷா பிரியா வழக்கை ஊடக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். பல ஆண்டுகளாக ஏமன் நாட்டில் வானூர்தி ஆலோசகராக பணிபுரியும் ஜெரோம் குடும்பத்தினரிடம் மன்னிப்பை நிமிஷாவுக்கு பெற்று தருவதற்கான முயற்சியில் முக்கிய பங்காற்றி வருகிறார். கடந்த 2023 டிசம்பரில் மன்னிப்பு பெறுவதற்கான செயல்முறையில் பணம் பிரதானமல்ல என்றும் கூறிய ஜெரோம், பிளட் மணி என்பது மன்னிப்பிற்கான ஓர் அடையாளம் மட்டுமே. வேறு சில வழக்குகளில் $5 மில்லியன், அதாவது பாத்தீங்கன்னா இந்திய மதிப்புல 42 கோடிகள் கொடுக்க முன்வந்தும் கூட பாதிக்கப்பட்ட ஏமன் குடும்பங்கள் மன்னிப்பு வழங்கவில்லை. எனவேதான் மத்தியின் குடும்பத்தாரிடம் பல கட்டங்களாக பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த மன்னிப்போட முக்கியத்துவம் குறித்து பேசிய அவர் பாத்தீங்கன்னா, மரண தண்டனைக்கு ஏமன் அதிபர் அளித்துள்ள ஒப்புதல் அரசு வழக்கறிஞரின் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டு பிறகு அவர் மரண தண்டனையை நிறைவேற்ற ஆணை பிறப்பிப்பார். அதற்கு முன் மத்தியின் குடும்பத்தை அழைத்து நிமிஷாவுக்கு தண்டனை வழங்குவதில் ஆட்சேபம் உள்ளதாக என கேட்பார். அவர்கள் விருப்பமில்லை அல்லது நிமிஷாவை மன்னிக்கலாம் என்று கூறிவிட்டால் உடனே தண்டனை நிறுத்தப்படும் என்றும் கூறியிருக்காங்க. இப்போதுள்ள சூழல்ல பாத்தீங்கன்னா, கொலை செய்யப்பட்ட மத்தியின் குடும்பத்தினர் இழப்பீடு தொகையை பெற்றுக்கொண்டு நிமிஷாவுக்கு மன்னிப்பு வழங்குவதுதான் ஒரே வழி என்றும் அவர் கூறியிருக்காரு. நிமிஷா பிரியாவின் தாயார் பிரேமகுமாரி முன்பு இந்த வழக்கு குறித்த முழு விவரங்களையும் பகிர்ந்து கொண்டிருக்காரு. அதன்படி பாத்தீங்கன்னா, கேரளாவின் பாலக்காட்டை சேர்ந்த 35 வயதான நிமிஷா பிரியா கடந்த 2008ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஏமன் நாட்டிற்கு செவிலியர் பணிக்கு வேலைக்கு சென்றிருக்காங்க. அங்கிருந்து சில மருத்துவமனைகளில் பணிபுரிந்த அவர் பாத்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு கேரளாவுக்கு திரும்பி வந்து டோமிதாத் என்பவரை திருமணம் செய்திருக்காரு. பிறகு கணவருடன் ஏமன் நாட்டுக்கும் சென்றிருக்காங்க. இந்த தம்பதிக்கு ஒரு மகளும் இருக்காங்க. செவிலியர் பணியில் குறைந்த ஊதியமே கிடைத்திருக்கு. இதனால நிமிஷாவின் குடும்பம் அங்கு வசிப்பதற்கு சிரமம் ஏற்பட்டிருக்கு. எனவே 2017ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா தனது மகளுடன் கேரளாவுக்கு திரும்பி இருக்காரு. டோமி தாமஸ் நிமிஷா தொடர்ந்து ஏமனிலே பணிபுரிஞ்சு வந்திருக்காங்க. மீண்டும் தனது குடும்பத்தை ஏமனுக்கு அழைத்து வர நிதி நிலையை மேம்படுத்த வேண்டும் என்பதால பாத்தீங்கன்னா அங்கு சொந்தமாக ஒரு சிறிய மருத்துவமனையை தொடங்க விரும்பி இருக்காரு நிமிஷா. ஆனால் ஏமன் நாட்டு சட்டப்படி மருத்துவமனை தொடங்க உள்ளூரை சேர்ந்த ஒருவர் கட்டாயம் பங்குதாரராக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. எனவே 2015ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஏமன் நாட்டை சேர்ந்த தலோல் அப்டோ மக்தி என்பவருடன் இணைந்து ஒரு மருத்துவமனையை தொடங்கியிருக்காரு. இந்த மருத்துவமனைக்காக நிமிஷா தனது நண்பர்கள் உறவினர்களிடம் 50 லட்சம் வரை கடனும் வாங்கியிருக்காரு என்று பிரேமகுமாரி தெரிவிச்சிருக்காங்க. அதன் பிறகு கணவரையும் மகளையும் ஏமன் அழைத்து வருவதற்கான வேலைகளை தொடங்கிய போதுதான் அங்கு உள்நாட்டு போர் வெடிச்சிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா அவர்கள் ஏமன் செல்ல முடியவில்லை. 2015இல் ஏமனில் வசித்த ஆயிரக்கணக்கான இந்தியர்கள்
ஆபரேஷன் ரஹாத் என்ற பெயரில் இந்திய அரசு மீட்டது. அப்போது ஏமனில் இருந்து வெளியேறாமல் அங்கேயே தங்க முடிவு செய்த சில இந்தியர்களில் நிமிஷாவும் ஒருவர். மருத்துவமனை தொடங்கப்பட்டு அது சிறப்பாக செயல்பட தொடங்கியது. நிமிஷாவுக்கு உள்ளூர் பங்குதாரர் மஹ்திக்கும் இடையே முரண்பாடுகள் அதிகரிச்சிருக்கு. இது குறித்து பல புகார்களை தொலைபேசியில் பேசும்போது நிமிஷா தெரிவிச்சிருக்காரு என்றும் அவரது குடும்பத்தினர் கூறியிருக்காங்க. நிமிஷாவின் பெயர் பிரேமா இந்திய அரசின் சிறப்பு அனுமதி பெற்று கடந்த ஆண்டு ஏப்ரல்ல ஏமன் சென்றிருக்காரு. கடந்த வருடம் நிமிஷாவின் தாயாரை ஏமன் அனுப்ப அனுமதி கோரி சேவ் நிமிஷா பிரியா இன்டர்நேஷனல் ஆக்ஷன் கவுன்சில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் மக்தி உடல் ரீதியாக நிமிஷாவை கொடுமைப்படுத்தியதாகவும் மருத்துவமனை வருமானம் மொத்தத்தையும் எடுத்துக் கொண்டதாகவும் தெரிவித்திருக்காங்க. பல சந்தர்ப்பங்களில் மக்தி துப்பாக்கியை வைத்து நிமிஷாவை அச்சுறுத்தியதாகவும் மற்றும் நிமிஷா நாட்டை விட்டு வெளியேறாமல் தடுக்க அவரின் பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்து வைத்துக் கொண்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. இது குறித்து நிமிஷா ஏமன் காவல்துறையிடம் புகார் அளித்த போது மக்தி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் நிமிஷாவை 6 நாட்கள் சிறையில் அடைத்து வைத்ததாகவும் கூறப்பட்டிருக்காங்க. தனது பாஸ்போர்ட்டை மக்தியிடம் இருந்து மீட்க அவருக்கு மயக்க மருந்து செலுத்த நிமிஷா முடிவு செய்தார். ஆனால் தவறுதலாக மயக்க மருந்தின் அளவு கூடியதால் மக்தி உயிரிழந்தார். இந்த வழக்கில் நிமிஷாவும் பாதிக்கப்பட்டதுதான் அவரை குற்றவாளியாக கருத முடியாது எனவும் சொல்லியிருக்காங்க. கடந்த 2018 கேரளாவில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஆணையத்தில் NRI கமிஷன் நிமிஷா சார்பில் ஆஜரானவர் வழக்கறிஞர் KL பாலச்சந்திரன். இந்த வழக்கின் தொடக்கத்தில் நிமிஷாவுக்கு ஏமனில் சட்ட உதவிகள் முறையாக கிடைக்கவில்லை. இதனால் அவர் தரப்பு நியாயத்தை கோர முடியவில்லை. மொழி தெரியாமல் அவர்கள் காட்டிய ஆவணங்கள் எல்லாம் கையெழுத்து போட்டு விட்டார் என்றும் கூறியிருக்காரு. பாலச்சந்திரன் சலோல் அப்டோ மஷ்டி கொலை வழக்கில் 2017 ஆண்டு கைது செய்யப்பட்ட நிமிஷா சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. கடந்த 2020 ஆண்டில் ஏமன் தலைநகர் சனாவில் உள்ள நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்து இதை எதிர்த்து நிமிஷா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு மனுவை ஏமனின் உச்ச நீதிமன்றம் நவம்பர் 2023 தள்ளுபடி செய்து மரண தண்டனையை உறுதி செய்தது. நவம்பர் 2023 உறுதி செய்யப்பட்ட தண்டனையை நிறைவேற்ற ஏமன் அதிபர் மெஹ்தி அல் மசாகிரி பிரிவு கடந்த ஜனவரி மாதம் ஒப்புதல் அளித்தார். ஏமனின் ஷரியத் சட்டம் அமலில் உள்ளதால் மக்தியின் குடும்பம் மன்னிப்பு வழங்கினால் மட்டுமே நிமிஷாவை தண்டனையில் இருந்து தப்பிக்க வைக்க முடியும் எனவும் கூறியிருக்காங்க. மேலும் இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நினைத்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.